ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே விளாக்னா பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பானிபூரி தான் செய்ய போகிறோம். பானி வித் ரசம். ஃபர்ஸ்ட் நம்ம பானி வந்து பொரிச்சிக்கலாம். பானி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். யாருக்கெல்லாம் பானிபூரி ரொம்ப பிடிக்கும், எங்கே பார்த்தாலும் போய்ட்டு பானி சாப்பிட்ணுன்னு யார் வாங்கி சாப்பிடுவீங்க? இப்போ வந்து நம்ம பானிக்கு வந்து ரசம் வந்து இது பண்ண போகிறோம். எண்ணெய் காய்கிறதுல நம்ம வந்து இதை நம்ம சைடில் இதை நம்ம அரைச்சிடலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 4-5 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த, ஒரு சின்ன இஞ்சி போட்டு மிக்சியில் அரைச்சிப்போம். நான் வந்து புளி மறந்துட்டேன், அதனால் நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை சின்ன கொஞ்சம் புளி எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதும் அதில் நம்ம தண்ணி சேர்த்து வடிகட்ட போகிறோம். வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் இஞ்சி நார் இருக்கும், புளி நார் இருக்கும், எக்ஸ்ட்ரா அந்த இதுவெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டினா அது தண்ணி ரசம் வரைக்கும் கொஞ்சம் வரும். அதனால தான் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்காக ஒரு பானி மட்டும் போட்டு பொரித்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இதுமாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு நம்ம ஹெல்த்தியாக சமைப்போம். நம்ம குழந்தைக்கு தேவையான இதெல்லாம் ஹெல்த்தியாக கூட நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா பானியும் நம்ம இப்போ எவ்வளோ சாப்பிட்றோம் அந்த தேவையான பானி நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பானிபூரியை நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி பொரிச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குது, நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம தேவையான அளவு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரசம் வந்து வடிகட்டியாச்சு. நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக எலுமிச்சம்பழம், நீங்கள் வந்து ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. சில்லி பவுடர். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா இது பண்ணிக்கோம். நம்ம வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மிக்சியில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ இது கூட வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர் கொஞ்சம், லைட்டாக உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுப்போம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இதுவும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு, பானிபூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக வந்து நம்ம சமைச்சா பாப்பா நாங்கள் விரும்பி சாப்பிடுவா. அதேமாரி அவங்க எந்த தண்ணியில் செய்வாங்களோ நம்ம செய்யும்போது நம்ம குழந்தைக்கும் நம்ம ஹெல்த்தியாக செய்வோம். பாப்பாவுக்கு வந்து பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் தெருவில் வந்து பானிபூரி ஷாப் பார்த்தவங்களால அதை கேட்பா. தினமும் நம்ம கடையிலே வாங்கி தர முடியல, அதனால தான் நான் வீட்டில் வாங்கிட்டு வந்து அவளுக்காக நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த பானிபூரி பிடிக்குமா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்